என்ன நண்பா, மறுபடியும் ஒரு ஜல்லிக்கட்டு பார்த்தலாமா? ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள்லாம் பார்த்தா இந்த தோணுதுன்னு தெரியல. அவன் தனக்கு பிடிச்ச ஒரு முதலமைச்சரா ஆக்கணும் அப்படின்ட்டு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஃபாரின்ல இருந்துலாம் ஓட்டு போட்டு போனா, பத்தாவதுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றமே நடந்தது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓட் புல்லிங் இந்த வருஷம் தான் அதிகமா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைச்ச நம்ம தளபதி தான் சிங்கிள் மெஜாரிட்டிலே 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா நீங்க எனக்கு பதவி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க கொடுக்குற டைமுக்குள்ள நான் அதை நிரூபிச்சு காமிச்சிடுவேன். கண்டிப்பா 112 சீட் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை இல்லையா சார்? இவ்வளவு கோடி மக்கள் நம்பி ஒருத்தர் சிஎம் ஆக்கணும் அப்படின்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா சார்? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஏன்னா கூட்டணி வச்சதுல இருந்தே ஒரே பிரச்சனை தான். ஏடிஎம்கே அலையன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. அது ஃபேக்கா இல்ல உண்மையான்னு தெரியல. அப்படி வச்சாங்கனாக்கா அது அவங்களுக்கே கடைசி தேர்தலா இருக்கும்ன்ற அவங்களுக்கே நல்லா தெரியும். சோ அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுல எங்க தளபதிக்கு போஸ்டிங் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதுவும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இருந்து தோத்து போயிட்டாரு. அவருக்கெல்லாம் பாதுகாப்பு குத்து அமைச்சுக்கிறீங்க. இது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க சார், ஏதாவது மேல இடத்துல இருந்து பிரச்சனையா? இல்ல என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மக்களே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. தூக்கமே வர மாட்டேங்குது.